ஒன்றும் இல்லைப்பா, வீரத்தோடு வளர்க்கணும் குழந்தைகளை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அவங்க நம்ம வட இந்தியாவில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்காக முதல்ல போராடினவங்க அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை வரலாறு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் தான் முதல்ல போராடினவங்க, முதல் இந்திய பெண்மணின்னு அவங்கள நம்ம வரலாறு புத்தகம் சொல்லுது. நம்ம வேலுநாச்சியார் தான் முதல் பெண்மணி, போராடினவங்க அவங்க தான். அவங்க 16 வயசான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது 16 வயசு தான். இப்போ அது அஃபென்ஸ், 16 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிற கூடாது. ஆனால் 16 வயதில் அந்த பொண்ணுக்கு ஒரு 4-5 மொழி தெரிஞ்சிருந்துச்சு. சிவகங்கை எங்கே இருக்குது, திண்டுக்கல் கோட்டை எங்கே இருக்குது, இங்கேருந்து ஆங்கில புலி பதுங்கிறது பாய்கிறதுக்கு தான், சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் அந்த கோட்டையில் போய் பதுங்கி ஹைதர் அலி அவங்களுடைய படையை கூட்டிகிட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு இப்பயே அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு திறன் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய யோசனையோட வச்சு அந்த கோட்டையை நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். அந்த திண்டுக்கல் கோட்டை மேலே ஏறி போய் பார்த்தேன். அவங்க அவ்வளவு போர் பயிற்சி கொடுக்கறதுக்கு அங்கே அவ்வளவு படைகளை வச்சு போர் பயிற்சி கொடுத்து அவங்கள பூரா கீழே இறக்கி கொண்டு அந்த அம்மா ஆங்கிலேயர்களோட போராடி இருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போயிருந்துருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க, இத்தனைக்கு கணவனை இழந்தவர்கள், கணவனை இழந்த பெண்மணி அந்த அம்மா. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வீரத்தோடு இருந்திருக்கிறாங்க. நம்ம பெண்களுக்கு வீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம. ஒன்று. ரெண்டாவது, வீரமாக இருக்கிறவங்க எல்லாருமே கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது, கருணையோடு சேர்த்து வளங்கள். இப்போ யாரோ ஒரு குழந்தை சொன்னாங்க, அன்னை மதர் தெரசாவை பற்றி சொன்னாங்க. மதர் தெரசாவை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. அவங்க டெய்லி அந்த ஆதரவற்றவர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம இந்த ரோடில் சிக்னல் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் உண்டியில் வச்சுட்டே நிற்பாங்களாம். காரை இப்போ சிக்னல் போடுறப்ப கார் நிற்கும்ல, நிற்கும் போது இவங்க போய் உண்டியில் நீட்டுவாங்களாம், ஏதாவது காணிக்க போடுங்கன்னு சொல்லிட்டு நீட்டுவாங்களாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஒவ்வொரு நாளும் டெய்லி நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எச்சிலை காரி துப்பி இருக்கிறார் காரில் போன செல்வந்தர். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அடுத்த நாள் வரும்போது அந்த கார் பக்கமே போயிருக்க மாட்டோம், இவன் திமிர் பிடிச்சவன், இவன் பக்கமே நம்ம போகக்கூடாதுன்னு போயிருந்துருக்க மாட்டோம். ஆனால் அதுதான் மதர் தெரசாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தினமும் குறைஞ்சது ஒரு 5 நாள் 6 நாள் அதே கார் வரும், இவங்க போய் நிற்பாங்க, எந்த முகத்தில் எந்த வேறு வித்தியாசமே இருக்காது, போய் அதே கருணை உள்ளத்தோடு ஐயா காணிக்க கொடுங்கன்னு நிற்பாங்க. அவரும் எவ்வளோ நாளைக்கு தான் அவர் எச்சில காரிக்காரி துப்புவார். ஒரு நாள் மனசு மாறிட்டார் அவர்.